அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 22/2/2026 ஞாயிற்றுக்கிழமை, மாசி மாதம் 10ஆம் தேதி, வளர்பிறை, பஞ்சமி திதி காலை 11 மணி 10 நிமிடம் வரை. அதன் பிறகு சஷ்டி திதி, அஸ்வினி நட்சத்திரம் மாலை 5 மணி 54 நிமிடம் வரை. அதன் பிறகு பரணி நட்சத்திரம், சித்த யோகம் மாலை 5 மணி 54 நிமிடம் வரை. அதன் பிறகு பிரபலாரிஷ்ட யோகம். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அமோகமாக இருக்குது. எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. அதே போல் இன்றைய தினத்தில் புனர்பூசம், விஷாகம், பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. இன்றைய தினம் விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. எலக்ட்ரானிக் சாதனங்கள் புதுசு வாங்குவீங்க. சிலர் வெளிமாநிலம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் முடிச்சுட்டு வருவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, கடித்த சொல்லினும் கனிந்த சொல்லே நன்மை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் கடுமையாக பேச மாட்டீங்க, தடித்த வார்த்தைகளை கையாள மாட்டீங்க. ஆனால் அதற்கு பதிலாக கனிவாகவும் இனிமையாகவும் பேசுவீங்க. எங்கும் எப்பொழுதும் கனிவான சொற்களால் மற்றவர்களை கட்டுப்போட்டு கட்டி வைத்திருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வீண் விவாதங்களையும் தவிர்க்க பாருங்க. குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரத்தில் மாலை 5 மணி 54 நிமிஷம் வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு அலைச்சல் இருக்கும், செலவும் இருக்கும், சின்னதாக டென்ஷனும் இருக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. மற்றபடி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி நினச்சதெல்லாமே நிறைவேறுங்க. ஆனாலும் மாலை 5 மணி 54 நிமிடத்திலிருந்து பரணி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால பரணி நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை மட்டும் தவிர்க்கிறது நல்லதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. ஆனாலும் ராசிக்குள் சந்திரன் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, கடுகத்தனை நெருப்பான் ஆளும் போரை கொளுத்துவிடும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. அதனால தாங்க நெருப்பு சுத்தமாக அணைஞ்சிருச்சா அப்படின்னு நீங்கள் முழுக்க பார்ப்பீங்க. ஏன்னா ஒரு துளி பொறி நெருப்பு இருந்தாலும் அது எல்லாவற்றையும் அழித்துவிடும் என்பதனை புரிந்து கொண்டு எதை செய்தாலும் திருத்தமாக செய்யக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. செலவுகள் அதிகமாயிட்டே போகுங்க. திடீர் பயணங்களும் இன்றைய தினத்தில் உண்டு. பழைய நண்பர்கள், உறவினருடைய அன்பு தொந்தரவுகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. வியாபாரத்திலேயும் இன்றைய தினம் கொஞ்சம் செலவுகள் இருக்குது. கடையை சீர்படுத்துறது, கடையை புதுப்பிக்கிறதுன்னு ஏதாவது ஒரு பராமரிப்பு செலவும் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. அதே நேரத்தில் விருந்தினர்கள் வருகையால் வீடு கலகலப்பாக மாறுங்க. மகளுக்கு கல்யாண விஷயமாக பார்த்துன்னு இருக்கீங்க. அவங்களுக்கு நல்லவரன் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல ஜாதகம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் முக்கியமான கிரகங்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் கொடுத்து ஏமாந்து போன தொகையை கூட கேட்டு பார்க்கலாம். கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் உண்டுங்க. இன்றைய தினம் பெற்றோருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாமே விலகும். பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
மிதுன ராசிக்காரர்களே, கடுகு சிறுத்தாலும் காரம் போகுமா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. ஆமாங்க, பார்க்குறதுக்கு நீங்கள் எளிமையாக தான் தெரிவிங்க. ஆனால் அதே நேரத்தில் பழகி பார்த்த பிறகு தான் நீங்கள் வலிமையானவங்க அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு புரியுங்க. அதனால தாங்க எவ்வளவு தெரிஞ்சு வச்சுருந்தாலும் தன்னடக்கத்தோடு இருந்து கொண்டு தனக்குன்னு ஏதாவது ஒரு சிக்கல் வரும்போது அதை தீர்ப்பதற்காக மட்டும் விஸ்வரூபம் எடுக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் தொட்டதெல்லாமே துலங்கும், எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும். எதிர்த்தவங்களும் இன்னைக்கு கொஞ்சம் அடங்குவாங்க. முக்கிய கிரகங்கள் 9வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால கேட்ட இடத்துல கேட்டது கிடைக்கும். விஐபிகளும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. வியாபார வகையிலையும் உங்களுக்கு இன்னைக்கு லாபம் நல்லா இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் புதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஏற்றுமதி இறக்குமதி வகைகளாலும் ஆதாயம் உண்டுங்க. பிள்ளைகளிடமிருந்து வந்த பிடிவாத போக்கு கொஞ்சம் மாறுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது சீக்கிரமாக முடியும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் சாதித்து காட்டுறதுக்கு சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்கள். ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, கடுகு போன இடம் ஆராய்வார், பூசணிக்காய் போன இடம் தெரியாது புரியாது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. சிலர் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அப்படியே சிறுத்துப்பாங்க. அது என்னாச்சு இது என்னாச்சுன்னு எதிர்கேள்வி கேட்பாங்க. ஆனால் பெரிய பெரிய தப்பெல்லாம் நடக்கும், அதை கண்டுக்காமல் ஒதுங்கிடுவாங்க. நீங்கள் அப்படி கிடையாதுங்க. சின்னதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் தவறு தவறு தான் என்று சொல்லி தவறான பாதையில் செல்பவர்களை சரியான பாதைக்கு கொண்டு வரக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் கேந்திர பலம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால புது பதவிகள் பொறுப்புகள் அதெல்லாம் தேடி வர வாய்ப்பு இருக்குது. எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. அதே மாதிரி பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் சுக்கிரன் மறைஞ்சு உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும். ஆனால் அதையும் தாண்டி குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்குங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் இருக்குது. அதே மாதிரி வியாபாரத்தில் புதுசாக முதலீடு செய்வதற்கு ஒரு சிலர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வேலையாட்களால் சின்ன சின்னதாக மனசுக்குள்ளார ஒரு சங்கடம் இருக்கும். அதனால் வேலையாட்கள் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் கொஞ்சம் அலைச்சல் இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ராசி பலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடரும். ராசி பலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. சிம்ம ராசிக்காரர்களே, கடும் காற்று மழை கூட்டும், கடும் சிநேகம் பகை கூட்டும் அப்படிங்கிற பழமொழியை தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் எல்லோரிடத்திலும் நெருக்கமாக பழகாமல் சரியான இடைவெளி விட்டு பழகக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. 7ஆம் இடத்துல உட்கார்ந்து உங்களை பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால தடாலடி முடிவுகள்லாம் எடுப்பீங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷமும் உண்டு, சுப செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. ஆனாலும் 5 கிரகங்கள் உங்கள் ராசியை நேருக்கு நேராக பார்க்கறதுனால சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவீங்க. முன்கோபத்தையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. எங்கே போனாலும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதும் ரொம்ப நல்லதுங்க. அதே போல் இன்றைய தினம் வியாபாரம் உங்களுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். ஏன்னா சந்திரன் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வியாபார
வியாபாரத்தில் லாபம் சம்பாதிப்பீங்க. பழைய பங்குதாரர்கள், பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல், சோர்வு, களைப்பு இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எங்கே போனாலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, கணக்கன் கணக்கறிவான், கணக்கன் தன் கணக்கை அறியான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. கணக்கை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பார், ஆடிட்டிங் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருப்பார். ஆனால் தன்னுடைய கணக்கு என்ன அப்படிங்கிறத புரிஞ்சிக்க மாட்டார். அதுபோல தாங்க நீங்களும் மற்றவங்களுக்கெல்லாம் ஓடி ஓடி உழைச்சி கொடுத்துட்டுருக்கோம். ஆனால் நம்ம பொழப்பை நாம் பார்க்காம இருக்கிறோமேன்னு சில நேரங்களில் தன்னந்தனியாக அமர்ந்து முணுமுணுத்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மாலை 5:54 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. எவ்வளவோ கடன் வாங்கிட்டு போகிறோம், ஆனால் இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. அடுத்தடுத்து கிரகங்கள் மாறும்போது உங்களுக்கு சாதகமாக வருங்க. 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால வேறு வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். விஐபிகளும் ஆதரவாக பேசுவாங்க. சகோதரங்களுக்குள் இருந்து வந்த சண்டை சச்சரவு விலகும். அதே மாதிரி வியாபாரத்திலையும் இன்றைக்கி கூடுதல் லாபம் கிடைக்குங்க. புதுசாக ஏதாவது பிரான்ச்சு தொடங்கிறது பற்றியும் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதெல்லாம் அகலக்கால் வைக்காமல் எளிமையாக எதுவாக இருந்தாலும் செய்ய பாருங்க. அதே போல் விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:54 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதுக்கு பிறகு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வரதுனால சித்திரை நட்சத்திரக்காரர்களும் கவனமாக இருக்கணுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, கல்லடி பட்டாலும் படலாம், ஆனால் கண்ணடி படக்கூடாது. ஆமாங்க, அதனால தாங்க இந்த திருஷ்டிக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப பயப்படுவீங்க. நல்லா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் வந்தோம்னா உடனே கை காலெலாம் சோர்வு களைப்பாக இருக்குது, உடனே கொஞ்சம் உடம்பு முடியாமல் போகுது அப்படின்னு இருந்தாலே நீங்கள் கண் திருஷ்டியில் சிக்கிக்கிறீங்கன்னு அர்த்தங்க. எங்கும் எப்பொழுதும் தனக்கென ஒரு தனி பாதுகாப்பை ஏற்படுத்தி கொண்டு செல்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. உங்கள் ராசியை சந்திரன் பார்க்குறாரு. அதனால் மனசுக்குள்ளார ஒரு தைரியம் வந்து போக்கும். அதே மாதிரி எங்கே போனாலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் நினச்சது நிறைவேறும். விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. வியாபாரத்திலையும் இன்னைக்கு உங்களுக்கு லாபம் இருக்குது. புது பங்குதாரர்கள், புது வேலையாட்கள் அவங்கெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு, உங்களை பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. நண்பர்கள், உறவினர்களும் வீடு தேடி வருவாங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் உண்டு. அதே போல் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, களை பிடுங்கா பயிர் கால் பயிர் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. விவசாயம் பார்க்குறவங்க களை எடுப்பாங்க. அப்போ தான் அந்த பயிர் நல்லா முழுமையாக வளர்ந்து பெருசாக மகசூல் தரும். அவங்க நிலத்தில், வயல் நிலத்தில் இருக்கிறத களை எடுக்கிறாங்க. நீங்கள் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய களைகளை எல்லாம் களைந்து எறிவீங்க. சமுதாயத்தில் யாராவது தவறு செய்தாலோ அல்லது சமுதாயத்தில் யாராவது சில சிக்கல்களை ஏற்படுத்தினாலோ
அப்படிப்பட்டவர்களையெல்லாம் களையெடுத்து சமூகத்தை காத்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால கடன் பிரச்சனை தீரும். ஏதாவது நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் இன்னைக்கு கிடைக்கும். அதே மாதிரி விலை உயர்ந்த ஆபரணங்கள், தங்க ஆபரணங்கள் வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வெளிவட்டாரத்திலேயும் உங்களுக்கு கௌரவம் ஒரு படி உயரும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபம் உண்டு. ஒரு இடத்த கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சகோதர வகையிலையும் ஒற்றுமை உண்டுங்க. வீடுமனை வாங்கிறது விற்கிறது லாபகரமாக முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் விஐபிகளையும் இன்றைய தினம் சந்தித்து சந்தோஷப்படுவீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:54 பிறகு நல்லா இருக்குங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் யோகங்கள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, கல்வியில்லா செல்வம் கற்பில்லா அழகு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. படிப்பு இல்லாமல் பணம் சம்பாரித்து பயனில்லை, அது சீக்கிரமாகவே கரைஞ்சி போயிடும். அழகு இருக்கணும், அதோட கற்பும் இருக்கணும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு கற்புடனும் படிப்புடனும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குதுங்க. ஆனால் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவங்க படிப்பு விஷயத்துலையும் நீங்கள் பொறுப்பாக நடந்துக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. வெளிவட்டாரத்தில் உங்களை பற்றிய முணுமுணுப்புகள், வதந்திகள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துருக்கும். ஆனால் அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால நேரத்துக்கு சாப்பிட முடியலையேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. ஆனாலும் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக நெருப்பு கிரகங்களும் யோகாதிபதிகளுமான சூரியனும் செவ்வாயும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. தைரியமாக சில வேலைகளை செய்து முடித்து காட்டுவீங்க. வியாபாரத்திலேயும் திடீர் லாபம் எல்லாமே உண்டுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக ராசிநாதன் குரு பகவான் உங்களை நேருக்கு நேராக பார்த்துட்டு இருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால பெரியவங்க ஆசீர்வாதம் எல்லாமே இன்னைக்கு கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ராசி பலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடரும். ராசி பலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களே, கனவிற்கண்ட பணம் செலவிற்கு உதவுமா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. அதனால தாங்க வீண் கனவு காண்பது உங்களுக்கு எப்பொழுதும் பிடிக்காது, பகல் கனவு காண்பதும் உங்களுக்கு எப்போதும் பிடிக்காது. கரங்கள் இருக்கிறது, உழைத்து முன்னேறுவோம்னு நேர்வழியில் சென்று கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான நாளாக இருக்குதுங்க. காரணம், சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு, புதனும் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டுருக்காரு. அதனால் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன விவாதங்கள் அதெல்லாமே சரியாகுங்க. சில நேரங்களில் லேசாக கண்வலி, பல்வலி இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. அடுத்தவங்களை நம்பி பணம் கொடுக்கறதெல்லாம் தவிர்க்க பாருங்கள். உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக நன்மையை தரக்கூடிய வகையில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் சில நேரங்களில் உங்களுக்கு பணவரவு இருந்தாலும் கூட செலவினங்களும் அதிகமாகிக்கிட்டே தாங்க போகும். குரு பகவான் மறைந்து கிடக்கிறதுனால மற்றவங்களை நம்பிக்கிட்டு உட்கார்ந்துருக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரபரப்பாக இருக்கும். ஆனாலும் போட்டிகள் அதிகமாகவே இருக்கும். நேற்று வந்தவங்கள்லாம் பெருசாக சம்பாதிக்கும் போது நாம் ஒரு எல்லையை தாண்ட முடியாமல் தவிக்கிறோமே அப்படின்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கும்பராசிக்காரர்களே, காரியம் பெரிதோ வீரியம் பெரிதோ அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. முன்னாடியெல்லாம் வீரியம்தான் பெருசுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போல்லாம் காரியந்தாங்க பெருசுன்னு சொல்லி அந்த நிலைமைக்கு வந்துட்டீங்க. எங்கும் எப்பொழுதும் எதிர்பார்ப்புகளை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு நடைமுறைக்கு எது ஒத்து வருகிறதோ அதை மட்டும் பயன்படுத்துபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. தைரியமான முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. பணவரவும் செல்வாக்கும் உண்டுங்க. ஆனால் செலவு அதிகமாகிட்டே போகுதுன்னு நினைக்கும் பொழுது மனசுக்குள்ளார சங்கடங்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. ஆனாலும் கூட உங்கள் ராசியை குரு பகவான் பார்த்துட்டு இருக்கிறதுனால எப்படியோ உருட்டி புரட்டி சமாளிச்சுன்னு இருக்கோம், பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசுக்கே நீங்கள் தேற்றிக் கொள்வீங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள் இருக்குங்க. எதிர்காலத்தை பற்றி ரொம்ப யோசிக்காமல் இன்னைய பழப்பு ஒழுங்காக போச்சான்னு யோசிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்கும். நாளைய பழப்பை நாளைக்கு பார்த்துக்கலான்னு யோசிச்சிங்கன்னா இன்னும் அருமையாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, வாடிக்கையாளர்கள் வருவாங்க, பற்று வரவு உயருங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் கனவுகள் நனவாகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, காலம் செய்வதை ஞாலம் செய்யாது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. ஞாலம்னா உலகம், காலம்ங்கிறது நம்முடைய காலம், அதாவது நேரம் காலம். நேரங்காலம் ஒத்து வந்ததுன்னா நம்ம எல்லாத்துலேயும் ஜெயிக்க முடியும். நேரங்காலம் நமக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு சரியான நேரம் காலம் பார்த்து முக்கியமான வேலைகளில் ஈடுபட்டு ஜெயித்து காட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. ராசியை விட்டு விலகி 2வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துட்டாருங்க. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த அலைச்சல்கள், ஏமாற்றங்கள் அதெல்லாமே விலகுங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு மரியாதை கூடுங்க. நல்லவங்க அறிமுகம் ஆகுவாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த ஈகோ அதெல்லாமே இன்றைக்கு சரியாகுங்க. அதே மாதிரி விஐபிகளும் அறிமுகம் ஆகுவாங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. வியாபாரத்திலேயும் லாபம் உண்டு. தேங்கி கிடந்த சரக்குகள் விற்று தீருங்க. அதே போல் இன்றைய தினத்தில் திடீர்னு ஒரு கோவிலுக்கும் நீங்கள் போய் வருவீங்க. பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் திருப்பங்கள், யோகங்கள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அன்பிற்கினியவர்களே, ஆதிவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.